ஹாய், நான் உங்கள் மெகராஜ். இது அஃப்கோர்ஸ் ப்ரீ கோர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட். அதாவது ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் ரொம்பவும் கம்மியான விலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ரொம்பவும் சீப்பான விலையில், அதாவது எவ்வளோ சீப்பான விலை அப்படின்னா வெறும் 188 ரூபாயில் வெப்சைட் டிசைன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டொமைனை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு 139 ரூபாய்க்கு கிடைக்குது. ஹாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 49 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 188 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கிடலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பிகினராக, அதாவது ஸ்டார்டிங்கில் வெப்சைட்னா என்ன, வெப்சைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் 10,000 20,000 கொடுத்து வெப்சைட் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ண தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, அப்புறம் டொமைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, அப்புறம் ஹாஸ்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் டொமைனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹாஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ டொமைனையும் ஹாஸ்டிங்கையும் எப்படி ஒன்று சேர்க்கறது, ஸோ அதுக்கடுத்து வேர்ட் ப்ரெஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் தீம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ உங்கள் வெப்சைட்டோட டிசைன் எந்த மாடலில் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே எப்படி உருவாக்குறது, ஸோ அதுக்கடுத்து ப்ராடக்ட் எப்படி லிஸ்டிங் பண்ணுறது, ஸோ லிஸ்டிங் பண்ண ப்ராடக்டை எப்படி கூகுள் சர்ச் இன்ஜினில் விசிபிள் ஆக்குறது, ஸோ ஃபைனலாக இதை ஒரு நம்பகத்தன்மையான வெப்சைட்டாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கூகுளில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோன்னே flipkart.com அப்படிங்கிற ரிசல்ட் வரும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா மறுபடியும் கூகுள் போய்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும், ஸோ அது என் பேரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர்லேயே ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்டு ரெடி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெகராஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஸோ மெகராஜ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நேம்ஸ் டீட்டெயில்ஸ் தான் வரும். ஸோ .com சொல்லி போட்டுக்கலாம். ஸோ மெகராஜ்.com அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் நேம் அடித்த உடனே உங்கள் வெப்சைட் நேம் ஃப்ரண்டில் வரும். ஸோ அதுதான் ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இப்போ டொமைன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினில் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்த உடனே நம்மளுக்கு கீழே வர ரிசல்ட் பாருங்கள், www.flipkart.com அப்படிங்கிற ஒரு நேம் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் தான் டொமைன். ஸோ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு நேம் வச்சு தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் கடை வைக்கணும்னாலும் ஒரு நேம் தேவைப்படும், அதுதான் டொமைன். டொமைன் அப்படின்னோடனே நீங்கள் பெருசாக எதுவும் திங்க் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் அது ஒரு நேம், அவ்வளோதான். இப்போ flipkart.com அப்படிங்கிற நேம் தான் டொமைன். ஸோ அதுக்கடுத்து ஹாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா flipkart.com ஒரு ரிசல்ட் வரும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே கிளிக் பண்ணதும் இந்த பிக்சர்ஸு அப்புறம் இந்த வேர்ட்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், ஸ்டோரேஜ் தேவைப்படும், அதுதான் ஹாஸ்டிங். ஸோ ஹாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், உள்ள பொருட்கள் வைக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும், அந்த இடத்துக்கு பேர் தான் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்லைனும் அதே மாதிரி தான், நம்ம ஃபோட்டோக்கள், வீடியோக்கள், அப்புறம் அதோட நேம்ஸ் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா, அதோட டீட்டெயில் டைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதாவது ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படுது, அதுதான் ஹாஸ்டிங். ஸோ உங்களுக்கு இப்போ ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்ன, டொமைன்னா என்ன, ஹாஸ்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம google.com போய்க்கலாம். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின் வந்துட்டு இதில் GoDaddy அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ GoDaddyன்னு அடிச்ச உடனே ரிசல்ட் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ GoDaddy அஃபீஷியல் சைட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏன் GoDaddyல டொமைன் வாங்கணும் அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செக்யூரிட்டி பேஸாக இருந்தாலும் வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதில் சகல வசதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம GoDaddyயை ட்ரை பண்ணுறோம். ஸோ உள்ளே வந்ததும் பாருங்க, find your perfect domain அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேரில் நம்ம வெப்சைட் ஆரம்பிக்க போகிறோமோ அந்த நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னோட நேம் அடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட நேம் கொடுத்துட்டேன், அதாவது என்னோட வெப்சைட் நேம் கொடுத்துட்டேன். ஸோ சர்ச் கொடுத்துடலாம். ஸோ சர்ச் கொடுத்ததும் பாருங்கள், உங்களுக்கு மெகராஜ்.com அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெகா அப்படின்னு போட்டு ராஜின்னு போட்டு .com போட்டிருக்காங்க. அப்புறம் மேகராஜ்.com, ராஜ்மெகா.com அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி நிறைய .com கொடுத்துருக்காங்க. இந்த நேம் உள்ள டொமைனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ .in கொடுப்பாங்க, .inco கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டொமைன் நேம் வந்து வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, ஒருவேளை .com எடுத்துட்டாங்க அப்படின்னா .in எடுத்துக்கலாம், .inனும் எடுத்துட்டாங்க அப்படின்னா .co எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெகராஜ்.com பொறுத்த வரைக்கும் இதோட 1 இயர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 499 ரூபா, வருஷம் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணோன்னா சைடில் பாருங்கள், உங்களுக்கு
மேகராஜ்.காம் வந்துட்டு உங்களுக்கு 1498 ரூபா போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை 1 இயராக மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 இயர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 499 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 இயர் 3 இயர் 5 இயர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஆஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ரேட் தான் வரும். எந்த விதமான ஆஃபரும் வராது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டொமைன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இதில் கன்னியூ ஷாப்பிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள் கீழே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ யூஸராக நீங்கள் சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்னியூ வித் ஃபேஸ்புக் கொடுக்கலாம், இல்லை கன்னியூ வித் கூகுள் கொடுக்கலாம், இல்லை கன்னியூ வித் ஜிமெயில் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கன்னியூ வித் ஜிமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜிமெயில் ஐடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டேன். அப்புறம் யூசர் நேம் கொடுத்துடலாம். ஸோ யூசர் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஸோ இமெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் யுவர் டொமைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டொமைன் ப்ரொடக்ஷன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இமெயில் அட்ரஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ தேங்க்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ சைடில் இருக்க கண்டினியூ டு கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகராஜ்.காம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி 1 இயராக மாற்றிக்கோங்க. ஸோ 1 இயர் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 499 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 இயர் வேணும், 3 இயர் வேணும், 5 இயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் டைம் ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் டொமைன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா 299 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். எனக்கு தேவையில்லை, அதனால நான் வந்து இதை டிலீட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த டிலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் வந்து 499 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஸோ என்னோட நேம் ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகராஜ்.நெட், மேகராஜ்.கோ, மேகராஜ்.இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 759 ரூபா, அப்புறம் 361 ரூபா, 139 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மேகராஜ்.இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தடில் இருக்கிற இந்த 139 ரூபா இதை வந்து நீங்கள் டொமைன் நேமாக எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு 139 ரூபா கொடுத்தாலே போதும், உங்களுக்கு டொமைன் வாங்கிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ரெடி டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டொமைன் வாங்குறதுக்காக பே பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் ரெடி டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களோட கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட பில்லிங் அட்ரஸ் எந்த அட்ரஸில் உங்களுக்கு பில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் போஸ்டல் கோட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நெட் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டெபிட் கார்டை வச்சு பே பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் கார்டு நம்பர், அப்புறம் மந்த், இயர் எல்லாம் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு ஸோ ரிவ்யூ ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. டொமைனை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் டொமைனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம அடுத்து ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கோ வைரல் ஹாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டிங் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஹாஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆனுவலுக்கு அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மந்த்லி கூட சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனுவல் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 588 ரூபா வருது. அதில் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 18% 105 ரூபா 84 பைசா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 693 ரூபா 84 பைசா வருது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஹாஸ்டிங் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாஸ்டிங்கை நீங்கள் பை பண்ணுறதுக்கு வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோ வைரல் ஹாஸ்டில் கணக்கு தொடங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து கடைசி பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா எந்த விதத்தில் இது சீப்பான ஹாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாஸ்டிங் வந்து உங்களுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கும்
எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்மியான அமௌண்ட்டில் ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும், அதாவது ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ போட்டோம். அதனால நம்ம GoDaddyல நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா இது ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். பாருங்கள், யூ பே 5,724 டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம GoDaddyல வாங்க வேண்டாம். ஏன்னா இதை 1 இயருக்கு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஹை அமௌண்ட்டாக வரும். ஸோ அதனால நம்ம இதில் வாங்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங்கர் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்டிங்கர் வந்துட்டு ஹாஸ்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வெப் ஹாஸ்டிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டிங் டீட்டெயிலாம் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 69 ரூபா, 149 ரூபா, 249 ரூபா இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி 69 ரூபான்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆட் டு கார்டை கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 299 ரூபா, அதாவது 12 மந்த்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 139 ரூபா, இல்லை நீங்கள் 24 மாதத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 99 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்பல்சரியாக 69 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு நீங்கள் வாங்கி ஆகணும், அதாவது 48 மாதத்துக்கு நீங்கள் வாங்கி ஆகணும். வாங்கினா இந்த ரேட்டு வரும். ஸோ ஃபைனலாக வெளியில் கொடுத்த ரேட் ஒன்று, உள்ளே வந்த உடனே வேறு ரேட் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஹையாக இருக்கிறதுனால நம்ம கோ வைரல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெப் ஹாஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளான் 49 ரூபா மந்த்லின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு வந்து 85 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் 129 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரோ வந்து 159 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 49 ரூபா பிளானே போதுமானது. ஏன்னா ஹாஸ்டிங்கரில் பார்த்தீங்க அப்படின்னா 69 ரூபா போட்டிருந்தாங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு தான் 69 ரூபா கட்ட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் 49 ரூபா 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 580 ரூபா கிட்ட வருது. ஸோ இதோட டீட்டெயில் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பை நவ் அப்படிங்கிறத கொடுத்து உள்ளே வந்ததும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட டொமைன் நேமை இங்கே டைப் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ GoDaddyல நம்ம பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேமை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணியாச்சு. இதில் .com அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன .inனா .comமா .co அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம .com அடிப்போம். ஸோ கொடுத்துட்டு யூஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. லோட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பிளான் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சூஸ் பில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மந்த்லி வந்து 49 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாதத்துக்கு எடுக்க போகிறீங்களா இல்லை வருஷத்துக்கு எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா 49 ரூபா கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 147 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் செமி ஆனுவலின்னு கொடுத்து 294 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது தான் ஆனுவல், அதாவது வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 588 ரூபா கொடுத்தா போதும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டிங்கோட ரேட்டு 588 ரூபா. நீங்கள் அடுத்த வருஷம் ரெனிவல் பண்ணும்போது இதே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதிகமாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 588 ரூபா ப்ரைஸு, அப்புறம் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டி 18% போட்டு 105 ரூபா 94 பைசா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 693 ரூபா 84 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 1 இயருக்கான பேமெண்ட்டு. ஸோ நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆர்டர் சம்மரியில் வந்து உங்கள் பேமெண்ட் டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் பில்லிங் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதாவது பில்லிங் டீட்டெயில், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இதில் டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க இதில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் கம்பெனி நேம் அல்லதுங்க அது ஆப்ஷனல் தான், ஸோ அதை விட்டுருங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட 2வது அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் கரெக்டான அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து போஸ்ட் கோடு கேட்டிருக்காங்க, போஸ்ட் கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஐடி கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 105 ரூபா ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்கல்ல, அது வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிளைம் ஆயிரும். ஸோ உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இல்லாத பட்சத்தில் அதை கொடுக்க வேண்டாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், பேபால், அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் இந்தியன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து பேமெண்ட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட பேபால் இருந்தாலும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து பேடிஎம்மே நான் கொடுத்துட்றேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க.
ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு வந்தாச்சு. இதில் வந்து நீங்கள் உங்கள் பேடிஎம்மில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம், அல்லது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது இருந்தாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டெபிட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு கார்டு நம்பர் கொடுத்து எக்ஸ்பைரி டேட், வேலிடிட்டி அண்ட் சிவிவி கொடுத்து நீங்கள் பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹693.84 நீங்கள் பே பண்ணி 1 இயருக்கான ஹாஸ்டிங்கை வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்டிங்லேயும் இவ்வளோ கம்மியான ரேட்டிங்கில் 1 இயருக்கு ஹாஸ்டிங்கே கிடையாது. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டார்டிங் தொடக்கத்தில் ஒரு ஹாஸ்டிங்கும் டொமைனும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதில் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதை கன்டினியூவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேறு ஹாஸ்டிங் வாங்கி, டொமைனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, GoDaddy தான். ஸோ நீங்கள் வேறு ஹாஸ்டிங் வாங்கினா வாங்கி அதை மாற்றிக்கலாம் நீங்கள் டோட்டலாக. ஸோ நம்ம இப்போ ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ GoWireல வந்து ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம லாகின் பண்ணி இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ இதில் மேலே இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் வாங்கியாச்சு, ஹாஸ்டிங்கும் வாங்கியாச்சு. இதுக்கடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணோம். ஏன்னா நீங்கள் GoDaddyல டொமைன் வாங்கியிருக்கீங்க, GoWireல வந்துட்டு ஹாஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் ஒரு வெப்சைட்டாக இது உருவாகும். ஸோ நம்ம இப்போ கூகுளில் இருக்கோம், இதை வந்து GoDaddy அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் GoDaddy வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால என்னோட நேம் காட்டுது. ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2 நேம் சர்வர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம GoWireலேருந்து எடுத்து இதில் போட வேண்டியிருக்கும். ஸோ சேஞ்ச் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கனெக்ட் மை டொமைன் டு வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஐ வாண்ட் டு யூஸ் GoDaddy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா என்டர் மை ஓன் நேம் சர்வர் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ இதில் 2 விஷயத்தை பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது எதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ GoWireல போய்க்கலாம். ஸோ உங்கள் GoWireல் ஹாஸ்டிங் வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இவர் ஆக்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு உங்களோட டொமைன் நேம் போட்டிருக்கும் இதில். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் டாப்பில் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு NS GoWireல் ஹாஸ்ட் அப்படிங்கிறத காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு காலமில் பேஸ்ட் பண்ணிடுங்க. NS2 GoWireல் அப்படிங்கிறத 2வது காலமில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட டொமைனும் ஹாஸ்டிங்கும் ஜாயின்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் ஒரு ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்டாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ GoWireல் ஹாஸ்டிங் வந்துட்டு ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்கள் டொமைன் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் டு cPanel அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ cPanelல இருக்கோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்ஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேர்ட்பிரஸ்க்குள்ளே உள்ள வந்தாச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பேரை கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் பேர்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த சைட் நேம் அப்படின்னா என்னென்னா, ஸோ உங்களுக்கு என்ன நேம் தெரியணுமோ, அதாவது வெப்சைட்டில் என்ன நேம் தெரியணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சைட் டெஸ்கிரிப்ஷனாக என்னென்னா அந்த நேம் கீழே என்ன எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அட்மின் அக்கௌண்ட் வந்துருங்க. யூசர் நேம் கேட்டிருக்காங்க, அதில் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை அட்மின் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இப்போ அட்மின் 123 இல்லை அட்மின் 333 இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ கொடுத்துட்டு கீழே வாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம லாகின் பண்ணோம். ஸோ அதை எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கூகுள் போய்க்கோங்க, வேர்ட்பிரஸ் WP அட்மின் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா WP அட்மின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து கன்னியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, அதாவது வேர்ட்பிரஸோடது. நீங்கள் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ ஃபைனலாக வேட்ப்ரெஸ் லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கு நம்ம தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தீம் இன்ஸ்டால் பண்ண தான் நீங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு தீம் ரெடி ஆகும். நீங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம தீம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தீமில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் சர்ச் தீம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஆஸ்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்திருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் இன்ஸ்டால்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதும் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணதுனால இதில் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிவ் கொடுத்ததும் செலக்ட் பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் வந்து எலமெண்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ எலமெண்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்த மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து ஸோ எதுக்காக இந்த டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதனால ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து பிரிண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரிண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் 2வது ஆப்ஷன் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து ஹோம், ஆல் ப்ராடக்ட்டு, அபவுட்டு, கான்டாக்ட்டு, அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வெப் டிசைன் இருக்கும். ஸோ கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் யுவர் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கப்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் ஸ்கிப் அண்ட் கன்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இதை வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இம்போர்ட் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து கன்யூவாக வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வேட்ப்ரெஸோட டேஷ்போர்டுக்கு போய்க்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு WooCommerce அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்தியன் ருபியாக மாற்றணும். அதாவது அவங்க டிஃபால்ட்டாக தீமில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டாலர் மதிப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்தியன் ருபியாக அதை மாற்ற போகிறோம். ஸோ இதில் WooCommerce அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ருபி அப்படின்னு சொல்லி வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ரைஸ் வந்து இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து பேமெண்ட் கேட்வே பண்ண போகிறோம். அதாவது கூகுள் பே மூலமாக பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பொருளை யாராவது பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா பிளக்கின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து யூபிஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ யூபிஐன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க யூபிஐ பேமெண்ட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதாவது யூபிஐ QR கோடு பேமெண்ட், அதாவது QR கோடை வச்சு பேமெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இன்ஸ்டா மோஜோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிபே பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன்பே பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ QR கோட் பேமெண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அதை ஆக்டிவ் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பிளக்கின் போயிட்டு இன்ஸ்டால்டு பிளக்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆக்டிவ் பண்ண பிளக்கினோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ QR கோட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் யூபிஐ விபிஏ ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கூகுள் பேல போயிட்டு உங்களோட கூகுள் பே ஐடி, அதாவது மெர்ச்சன்ட் ஐடியை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. சேவ் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க வரவங்க டேரெக்டாக ஜிபே மூலமாக உங்களுக்கு பேமெண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் ஆக்டிவில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் WooCommerce போய்க்கோங்க. ஸோ WooCommerce போயிட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ QR கோட் இதில் வந்து ஆக்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவில் இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்டிங் பண்ணுறது, அதாவது நம்ம ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க.
ஸோ இதில் உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தீமில் என்ன இருக்கோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் ப்ராடக்டாக எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன எழுதணுமோ இதில் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் ப்ரைஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு. ஸோ ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் இதை. ஸோ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ப்ராடக்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து நான் வந்து இது ஃபுட் ப்ராடக்ட்டு, ஸோ ஃபுட்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்து புதுசாக ஒரு கேட்டகரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் செட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பொருளை ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ ஓவராலாக நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டை உருவாக்கியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் நேம் அடித்து சர்ச் பண்ணும்போது உங்கள் கூகுளில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கூகுள் போய்க்கலாம். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அக்கௌண்ட் நேம் வந்து என்னோட நேமே கொடுத்துக்கிறேன், மெகராஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நேம் வந்து உங்கள் வெப்சைட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து என்னோட வெப்சைட் நேம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணி இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கரன்சி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா ரூபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கிரியேட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டொமைன் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட் யுவர் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்கள் இண்டஸ்ட்ரி கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்து நீங்கள் விட்டுறலாம். ஸோ அதுக்கடுத்து பிஸ்னஸ் சைஸ் கேட்டிருக்காங்க. ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா, வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறதுனால நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால ஸ்மால் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹவு டு யூ இன்டென்ட் டு யூஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வித் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக் ஆல் தட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதை கிரியேட் பண்ணதும் நம்ம வெப்சைட்டோட இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வேர்டு ப்ரெஸ் டேஷ்போர்ட் வந்தாச்சு. வந்துட்டு நீங்கள் ஸோ சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் ஆப்ஷனில் சைடு கிட் பை கூகுள் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா சைடு கிட் பை கூகுள் அப்படின்னு ஒரு பிளக்இன் வரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளக்இன் போயிட்டு இன்ஸ்டால்டு பிளக்இன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடு கிட் பை கூகுள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செட்டப்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து அதாவது நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கூகுளில் வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட வெப்சைட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது எஸ்எஸ்எல் ஆக்டிவேட் பண்ணணும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கோ வைரல் ஹாஸ்டிங்கில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்எல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ flipkart.com நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ flipkart.comக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா flipkart.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு சிம்பிள் இருக்கும். அதுதான் எஸ்எஸ்எல். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் flipkart.com அப்படின்னு சொல்லி கொடுத்து கனெக்ஷன் இஸ் செக்யூர்ட், அதாவது உங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த எஸ்எஸ்எல் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ்எல் அப்படின்னா இது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த வெப்சைட் தான் அப்படிங்கிற மாதிரி கூகுள் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். ஸோ இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் வந்துக்கோங்க. வந்துட்டு கீழே பாருங்க பிளக்கின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் எஸ்எஸ்எல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பாருங்க ஈஸி HTTP ரீடைரக்ஷன் எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்ஸ்டால் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணிட்டேன், அதனால ஆக்டிவ்னு காமிக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பிளக்கின் போய்க்கலாம். பிளக்கின் போயிட்டு இன்ஸ்டால்டு பிளக்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க ஈஸி HTTP SSL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை HTTP ரீடைரக்ஷன் ஆன் த ஓல் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ரிசோர்ஸ் டு யூஸ் அப்படிங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் ஆக்டிவ் ஆனதும் உங்கள் வெப்சைட் வந்து செக்யூர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான வெப்சைட்டாக உருவாகாது. அதுக்கப்புறம் அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து உங்களோட வேர்ட்பிரஸில் பிளக்கின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 48 hours, அதாவது 2 நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு உங்கள் வெப்சைட் நேம் அடித்தா உடனே வராது. அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டைப் பண்ணி பாருங்கள், உங்கள் வெப்சைட் வந்து கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ நான் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டேன், இதை எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டுட்டு அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதில் வர வச்சு ஃபோட்டோஸ் அனுப்பி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அனுப்பிட்டுருப்பாங்க. ஸோ விசிபிலிட்டி காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ், அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும், ஸோ அதாவது உங்களோட வெப்சைட் அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய நேரம் மிச்சமாகும். ஏன்னா வாங்குகிற கஸ்டமர் அந்த விசிபிலிட்டி தெரியும் போது அதோட ரேட் என்ன, அதோட ஸ்டார் ரேட்டிங் என்ன, அது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் உங்களோட புல்லட் பாயிண்ட்டு, அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க விளக்கம், அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பொருள் குவாலிட்டியான பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வாங்க வருவாங்க. அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் வெப்சைட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்க வரவங்களுக்கு ஸோ வெப்சைட்னா இப்படி தான் இருக்கும், இதுதான் டொமைன், இதுதான் ஹாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.